சார் சரியான ரெஸ்பான்ஸ் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தி சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புஷ்பா 2 இப்போ தான் படம் பார்த்துட்டு வெளியில் வரோம். எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ் டு அல்லு அர்ஜுன் சார், சுகுமார் சார், இந்த தமிழ் டப்பிங் பண்ண மதன் கார்கி சார் அண்ட் அவரோட டீம் எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மக்களுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. புஷ்பானா நேஷ்னல் நினச்சியா? இன்டர்நேஷ்னல். நீ வயதுக்கும் அடங்காதவன். தேங்க்யூ, தேங்க்யூ. என்னதான் படத்தோட ஸ்டார்டிங் ப்ரொமோஷனே வேர் இஸ் புஷ்பா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு புஷ்பா காணா போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாலும் படத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட படம் நல்லா இருக்கு. புஷ்பா 2ன்னு சொல்லலாம், புஷ்பா தி ரூல்னு சொல்லலாம், புஷ்பா வைல்டு ஃபயர்னு சொல்லலாம், அல்டிமேட் ஃபயர்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். படம் ஒர்த்தா இருந்துச்சு. 3 மணி நேரம் 20 நிமிஷம் போனதே தெரில அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த 3 மணி நேரம் என்னை பொறுத்தவரையும் அடிக்கடி தியேட்டர் போறதுனால எனக்கு அந்த டைம் பீரியட் தெரியும். 3 மணி நேரம் 20 நிமிஷம் உட்காந்துருக்கங்கிறதெல்லாம் தெரியும். எனக்கு வந்துட்டு மிட்டா தான் இருந்துச்சு. ஒண்ணு ஏன்டா 3 மணி நேரம் 20 நிமிஷம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாமே, இங்க உட்கார்றக்கே காண்டா இருக்கே அப்படின்னு தோணல. இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கடா நான் பாக்குறேன் அப்படின்னு தோணல. எனக்கு இந்த 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஒர்த்தா இருந்துச்சு. அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளேல அதுக்கேற்ற சீன்ஸ்ல எதையுமே இது 3 மணி நேரம் 20 நிமிஷத்துல ஏதோ ஒரு சீனை தூக்கவும் முடியாது. ஏன்னா அந்த சீனை தூக்குனா அதோட கோர்வையா வரக்கூடிய சீன்ஸ்ல தூக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால ஏதோ ஒரு சீனை தூக்குனா இன்னொரு சீன் தூக்க வேண்டியது இருக்கும். இப்ப இந்த பீலிங் சாங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீன்ஸை தூக்குனா பீலிங்ஸான பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. சொன்ன மாதிரிதான் ஸ்பார்க் சாங்கோட பிளேஸ்மெண்ட் மாதிரி நடுவால கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கும். அந்த சாங்குக்கு ஒரு லீடு கரெக்டா அது கொஞ்சம் ஒரு லவ் சீன்ஸ் ஓகேங்களா, அது இந்த லவ் சீன்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆனதுனால தான் ஃபீலிங்ஸ் ஒர்க் ஆனிச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒன்ல இருந்து கேட்டா என்ன சொல்றது, புஷ்பாங்கிறவனுடைய அந்த கேரக்டர் தான் அவன். புஷ்பா 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 அவன் என்ன பண்றான், எது பண்றான், அவன் யார் கூட சண்டை, என்ன ஏது, அவன் யார அரசியல் கொண்டு வரான், யார சிஎம் ஆக்குறான், யார கொல்றான், யார கொல்ல வேணாம்னு நினைக்கிறான், யார டிரான்ஸ்பர் பண்றான், யார டிரான்ஸ்பர் பண்ண வேணாம்னு நினைக்கிறான், யாருக்கு சப்போர்ட் பண்றான், யாருக்கு சப்போர்ட் இல்ல, யாரு மேல பாசம் காட்டுறான், யாரு மேல பாசம் காட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமா புஷ்பா மேலதான் படமே. புஷ்பா படத்தோட இந்த பார்ட் 1ஓட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸா வாஃபாவுடைய அந்த பன்வர் சிங் கேரக்டருக்கு ஒரு ரெவல்ரி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த ரெவல்ரி வந்து தொடங்குது. ஸ்டார்டிங்கே புஷ்பாவுக்கு முன்னாடி அவரை தான் காட்டுறாங்க. அவரை காட்டிதான் அவருடைய இந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனே வந்துட்டு புஷ்பா எப்படி இன்ட்ரோடக்ஷன் ஆவானோ புஷ்பா 1ல அதே மாதிரி இந்த கூலிக்கார விஷயத்துல வந்து அப்படிதான் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுது. சாரி ஸ்பாய்லர்ஸ், நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து புதுசா பாக்குறீங்கன்னா சொல்றேன், ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நம்ம ரிவ்யூஸ் அப்படிதான், நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பிரீடு. புஷ்பா மாதிரி புஷ்பா எப்படி ஒரு விசித்திரமான ஆள், அந்த மாதிரி நானே ஒரு விசித்திரமான ஆளு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றா, டேய் சப்ஸ்கிரைப் பண்ணாம போன எங்க விட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆரம்பத்துல அப்படி ஒரு ஃபாஃபாவோட என்ட்ரி வந்து அங்க இருந்து போகுது. ஒவ்வொரு சீனும் சூப்பர் சூப்பரா எழுதியிருக்காங்க. சுகுமார் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி போடும்போது நான் ஒரு சின்ன கவலைப்பட்டேன். சில பேரும் சொன்னாங்க என்னடா சுகுமார் ரைட்டிங்ஸ்னு போடுறான், ரைட்டிங்ல சொதப்பிடுவான்னு சொல்லிட்டு அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. பட் அவர் ரைட்டிங் வேற லெவல். அண்ட் சுகுமாரை பத்தி இதுக்கு முன்னாடி பெருசா எனக்கு தெரியாது. நான் எதுவும் ரிசர்ச் எல்லாம் பண்ண கிடையாது. புஷ்பா 1 பார்த்துட்டு இந்த படம் பார்த்து எனக்கு அதுக்கு என்னது ரிசர்ச் எல்லாம் பண்ணல. நான் இப்ப போய் பார்த்துதான் தெரியுது, குட்டி படம் இருக்குல்ல நம்ம ஊர்ல, அந்த குட்டி படத்துல ஒரிஜினல் வெர்ஷன் வந்துட்டு இவர் தான், இவரோட கதை தான் இவர் தான் எடுத்திருக்காரு, ஆர்யான்னு சொல்லிட்டு. அதுல ஆப்வியஸா அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்காரு. அண்ட் அது வந்து ஆர்யா 2ன்னு எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு 2 கதைக்கு சம்பந்தம் இல்லை. அந்த ஆர்யாங்கிற டைட்டில் அந்த ஆர்யாங்கிற அந்த கேரக்டர் மட்டும் உருவி எடுத்து இன்னொரு கதை பண்ணியிருக்காங்க. 2த்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த படம் தான் குட்டியா நமக்கு ரீமேக் ஆகி வந்துச்சு, தனுஷ் நடிச்சிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ரங்கஸ்தலம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். ராம் சரணோட ஒன் ஆஃப் தி ஐகானிக் ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு நான் அந்த ரங்கஸ்தலம் வைப்பேன். என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு RRR அடுத்த நான் ரங்கஸ்தலம் தான் வைப்பேன். RRR மகதீரா ரங்கஸ்தலம்னு வைப்பேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம், 3வது பிளேஸ்ல வைக்கிற அளவுக்கு அந்த படத்தை எடுத்த மனுஷன் இந்த சுகுமாருங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. வேற லெவல் படம் அதெல்லாம். அந்த ரங்கஸ்தலம் படத்தை இவர் தான் எடுத்தாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் புஷ்பாவோட இந்த வேர்ல்டு அந்த ரங்கஸ்தலம் வேர்ல்டு வந்துட்டு நிறைய இடங்கள்ல மேட்ச் ஆகுதுங்கிறது நான் கண்டுபிடிச்சேன். நிறைய இடங்கள்ல வந்துட்டு அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆப்வியஸா அதுலயுமே இந்த கிளாமர்னஸ்ங்கிறது ஹீரோயின் இந்த கிளாமர்னஸும் இருக்கும் சமந்தாவுக்கு. அதுலயுமே ஆப்வியஸா வந்துட்டு ஒரு கேமியோ சாங் மாதிரி பூஜா ஹெக்டே வந்து ஆடுவாங்க. அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டுமே இருக்கும். அண்ட் அங்க இருந்த சமந்தா பாத்தீங்கன்னா புஷ்பா 1க்கு வந்து கேமியோ சாங் பண்ணியிருக்காங்கிறது இந்த கனெக்ஷன் தான். ஏன்னா ஆப்வியஸா சுகுமாருக்குள்ள முன்னாடியே அவங்க சமந்தா ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதுனால தான் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக இந்த ஒரு சாங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கிற அந்த ஒரு கனெக்ஷனுமே எனக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் இந்த சுகுமார் தான் டைரக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்ச விஷயங்கள். மியூசிக் பொறுத்தவரை சாம் சிஎஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த டிஎஸ்பி சாம் சிஎஸ் அந்த இதை வந்துட்டு நான் பேச விரும்பல.
ஏன்னா அதை பத்தி பேசவும் வேணாம். ஏன்னா இது ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் தான். நம்ம ஊருக்கு தான் இது புதுசு. ஒரு படத்துக்கு ஒருத்தர் மியூசிக் பண்ணிட்டு அந்த படத்துக்கு வேற ஒருத்தர் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றது, இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒருத்தர் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டுக்கு ஒருத்தர் பண்றதெல்லாம் நம்ம ஊருக்கு தான் புதுசு. ஹாலிவுட் படம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் இது ஆப்வியஸா தெரியும். டைரக்டரே மாறுவாங்க. ஏன்னா அந்த ஊரை பொறுத்தவரையும் டைரக்டர் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஆக்டர் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி கிடையாது, ப்ரொடியூசர் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தவர் எனக்கு இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு சீக்குவலுக்கு ஐடியாவே இல்லை, நான் சீக்குவல் எடுக்க விரும்பலன்னு சொன்னா போப்பா தம்பி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு டேரக்டர் வச்சு கண்டிப்பா எடுக்க தான் போறாரு. நார்மலான ஒரு விஷயம். அந்த மாதிரிதான் இங்கேயுமே டிஎஸ்பிக்கும் மைத்ரிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை, அதனால சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப நார்மலான விஷயம். இதை வந்துட்டு ரொம்ப பேச இது பண்ணுங்கிற அவசியமே இல்லை. சாம்சிஎஸ் மியூசிக் பொறுத்தவரை பயங்கரமா இருந்துச்சு. முக்கியமா சாம்சிஎஸோட பிரில்லியன்ட் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அவர் லோகேஷ் கூட ஒர்க் பண்ணியிருக்காருங்கும் போது அவரோட பிரில்லியன்ஸ் எனக்கு தெரிஞ்சது. என்ன மேட்டர்னா, லோகேஷ்க்கு தெரியும் அவர் வந்துட்டு ஒரு ஹை ஆக்டைன் ஒரு ஓவர் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறாருங்கும் போது எந்த இடத்துல எப்படி மியூசிக் போட்டா அது எந்த இடத்துல ஒர்க் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப இந்த புஷ்பால பாத்தீங்கன்னா புஷ்பா 2 புஷ்பா 1 விட புஷ்பா 2ல ஹை பயங்கரமான ஓவர் எக்ஸாஜரேட்டான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அந்த அளவுக்கு மியூசிக்கும் ஓவர் எக்ஸாஜரேட்டரா இருந்தா ஓவர் டோஸ் ஆயிடும். அந்த ஃபைட் ஆரம்பிச்ச ஒரு 10 செகண்ட்லயே எல்லாம் டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த மியூசிக்கு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அடுத்து வர அந்த ஃபைட் அந்த ஒரு பேலன்ஸுக்கு அந்த ஃபைட்டை பார்க்கும்போது லேக் ஆயிடும். அப்படி ஆகாம இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்மி பண்ணணும், சட்டிலா வைக்கணும். ஃபைட் சீன் எல்லா இடத்துலயும் சாம்சி அதை கரெக்டா பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலயும் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வர இடங்கள் எல்லாமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சட்டிலா இருக்கு. அப்படி சட்டிலா இருக்கும்போது நமக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் லென்த்தா போனாலும் நமக்கு அந்த லென்த் ஃபீல் ஆகாம ஒரு நல்ல ஒரு எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கு. அந்த ஒரு விஷயத்துல சாம்சிஸை பயங்கரமா பாராட்டலாம். அண்ட் அவர் வந்துட்டு ஆப்வியஸா அந்த டிஎஸ்பி ஆல்ரெடி ஒரு சில ஓஎஸ்சிஸ் போட்டு வச்சிருந்தாரு. என்னன்னா அந்த கங்கம்மாவோட இந்த சீனுக்கு அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்தாரு. டீசருக்கு ட்ரைலருக்கு பண்ண அந்த பிஜிஎம்ஸ் இதெல்லாமே எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு சாம்சிஎஸ். அது எல்லாமே அவருமே ஒர்க் பண்ணியிருக்காரு. சில பேர் அடிஷனல் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, கிளியரா தெரியல. பட் அவர் தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய இடங்களை சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவர்ல பண்ணாம பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸ்டோரி பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப பெருசா பிளாட்டே இல்லை. பாத்தீங்கன்னா புஷ்பாங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த புஷ்பா அடுத்தடுத்து என்ன பண்றான், அவ லவ் லைஃப் என்ன மாதிரி இருக்கு, அவளுக்கும் ஸ்ரீவல்லிக்கும் என்ன மாதிரி லவ் சீன்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, எப்படி லவ் பண்றாங்க, அப்புறம் அவங்களுக்கும் அந்த ஊர்ல என்ன மாதிரி இதாயிட்டு இருக்கு, அவங்க அண்ணனுக்கும் அவனுக்கும் அந்த கான்ஃபிளிக், மங்கள சீன் ஆல்ரெடி அவமானப்பட்டிருக்கான், அவனுடைய இது இந்த பக்கம் பன்வர் சிங் பழி வாங்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேதான் போயிருக்காங்க. அண்ட் வந்துட்டு புஷ்பா வந்துட்டு புஷ்பா 1ல அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு எம்பியை இந்த இடத்துல எம்எல்ஏ ஆக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான், சாரி சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். தன்னுடைய பொண்டாட்டி வந்துட்டு சிஎம் சார் கூட ஒரு போட்டோ என் புருஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்காக சிஎம்ஏ மாத்திர அளவுக்கு போறாங்கிற மாதிரி ரொம்ப அந்த சிம்பிள் லைனை வச்சுட்டு வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேலுமே பக்காவா வந்து அமைஞ்சிருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. எல்லா வயசுக்காரங்களும் ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆப்வியஸா ஹீரோயின்ஸோட கிளாமர் சீன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னன்னா ரியாலிட்டி அப்படிதான் இருக்கும். அந்த ரியாலிட்டியை தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே புருஷன் எப்படிங்க ரொமான்ஸ் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. பட் அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம். பட் என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல எது நியாயம் எது தர்மம்னு பேச முடியல. அளவு சினிமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த சீன்ஸ் எனக்கு வந்துட்டு அது எதுவுமே வல்காரிட்டியாவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி ரொமான்ஸுங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன சில பேர் சொல்றாங்கன்னா, எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அந்த ரொமான்ஸ் சீனை தவிர மீதி எல்லா இடங்கள்லயுமே ஸ்ரீவல்லியை டீசெண்டா தான் காமிச்சிருந்தாங்க. அந்த இடங்கள்ல ஸ்ரீவல்லி ஒரு மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நான் கோவப்பட்டிருக்கேன், நான் ஏதாவது பேசியிருப்பேன். பட் அந்த ரொமான்டிக் சீன்ஸை தவிர ஸ்ரீவல்லி எல்லா இடங்களையும் டீசெண்டா தான் இருக்காங்க. அந்த டீசென்ட் அதை காமிச்சிருக்காங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீவில்லா வந்துட்டு அவங்க வேஸ்ட் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல சமந்தா அவங்க வந்துட்டு இது பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ரங்கஸ்தலம் நான் இப்ப சுகுமார் பண்ணதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எதனால சமந்தாவா அந்த அளவுக்கு ரங்கஸ்தலம்லயே ரொம்ப கிளாமரஸா தான் காமிச்சிருப்பாங்க சமந்தாவை. அதுல போகாம இப்ப ஊர் சொல்ற சாங்லயுமே அப்படிதான். எதனால இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த படத்துல ஸ்ரீலீலா அப்படி காமிச்சிட கூடாதுன்னு நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரா ஸ்ரீலீலா டான்ஸ்னு மட்டுமே போயிட்டாங்க. நல்ல வேலை அந்த மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்தி பண்ணல. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. எனக்கு ஸ்ரீலீலா ஃபேனா ஐம் சாட்டிஸ்ஃபைடுங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த டான்ஸ் ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அவங்கள பொறுத்து நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்க எவ்வளவு பெரிய டான்ஸ் நமக்கே தெரியும். ஆனா அவங்களுடைய இந்த ஆசைகள் நிறைவேச்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்தப்பயே ஒரு படத்துல வந்துட்டு இந்த வைகுண்டபுரம் படத்துல வைகுண்டபுரம்ல அந்த படத்துல வர அந்த டான்ஸ் பிட் எடுத்து ஒரு படத்துல அவங்க பிளேஸ் பண்ணி ஆடி இருப்பாங்க. அவங்க பயங்கரமான ஒரு அல்லு அர்ஜுன் ஃபேன். அவங்களுக்கு அவங்களுடைய பிறவி பலன் அலைஞ்சிட்ட மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. அதுவும் ஓகே. ரைட்டிங்கா சூப்பரா நிறைய இடங்கள் இருந்துச்சு. என்னன்னா நிறைய இடங்கள் கிளீஷியா போகிறதுக்கான இடங்கிறது இருந்தது. இந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே புஷ்பா என்னதான் பயங்கரமான ஒரு அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொன்னாலும் எமோஷனல் சீக்வன்ஸுங்கிறது இருந்தது. முக்கியமா நான் இதுதான் எதிர்பார்த்தேன். எமோஷனல் சீக்வன்ஸ் மட்டும் இந்த படத்துக்கு இல்லைன்னா படம் மட்டும் மொக்கையா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெருசா புஷ்பாவை காட்டு எந்த அளவுக்கு ஒரு ஹீரோ கேரக்டர் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட மாசாவோ கிளாஸாவோ இல்ல ஒரு ஹீரோயிஸ்டிக்கா கூப்பிட்டு போறாங்களோ அதுக்கு ஈக்குவலா எந்த பக்கம் இந்த அளவுக்கு ஹீரோ புஷ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு புல் பண்ணி எமோஷனல் சீக்வன்ஸ் எழுதுனாதான் அந்த
கேரக்டருங்கிறது வந்துட்டு நிக்கும். கேஜிஎஃப்ல பண்ண மாதிரி பயங்கரமா புஷ் பண்ணிருப்பாங்க. கேஜிஎஃப்ல புஷ் அப்படி ஒரு புஷ் பண்ணிருப்பானுங்க. அந்த அளவுக்கு பின்னாடி இருக்கவும் செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு புல் பண்ணிருப்பாங்க எமோஷனல் சீக்வன்ஸுக்கு. அதனாலதான் ஒர்க் ஆனிச்சு. லியோலும் அதான். லியோன்னு புஷ் பண்ணி பார்த்திபனுக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை இழுத்திருப்பாங்க. விக்ரமுக்கும் அதேதான். அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் அது கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா அந்த வகையில் இந்த படத்துலயுமே அந்த எந்த அளவுக்கு புஷ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆயிடுச்சு. முக்கியமா புஷ்பா அழுகிற இடங்கள் எல்லாமே நமக்குமே அழுக வருது. ஏன்னா புஷ்பா 1ல இருந்தே புஷ்பா வந்துட்டு தேம்பி அழுகிற மாதிரியே இருக்க மாட்டாரு. புஷ்பா 1ல அழுகிற சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் அந்த கண்ணீர் தண்ணீர் அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த அழுக வரும்போது கோவப்படுவார். இன்டர்மிஷன் புஷ்பாவோட இன்டர்மிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு அவர் கோவம் தான் படுவார் அந்த அழுகும் போது. அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்துல அந்த தேம்பி அழுகிறதுங்கிறது வரும்போது என்னாலே வந்துட்டு இது பண்ணிக்க முடியல ரொம்ப. ஆனா புஷ்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அழுகிறது, அல்லு அர்ஜுனையும் அப்படி பார்த்தது இல்லைங்கிறதுனால அந்த வகையில வந்துட்டு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கர ஒர்க்கா இருந்துச்சு. அண்ட் ஸ்ரீவல்லியோட அந்த லென்த் டைலாக் அந்த இடம் ஸ்டார்ட் ஆகும் போதே நான் லைட்டா பயந்தேன். எவனாவது ஏதாவது ஒன்று கமெண்ட் அடிச்சிருவானோன்னு பயந்தேன். பட் அந்த சீன்ஸ் வந்துட்டு பயங்கரமா எழுதிட்டாங்க. டப்பிங்லயும் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டாங்க. மதன் கார்கி டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டாரு. அது அவ்வளவு பெரிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஃபுல்லா முடிஞ்சு. ஏன்னா ஸ்ரீவல்லி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்துட்டு பார்த்தா புஷ்பா உள்ள ரைட்டிங் சரியில்லை. ஏன்னா அவ ஸ்டார்டிங்ல இருந்து புஷ்பாவை பிடிக்காத மாதிரி தான் இருப்பா. பட் ஜாலி ரெட்டி வந்து இது பண்ணதை உடனே வந்துட்டு நான் உன்னை முன்னாடியே பார்த்ததான் செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லுவா. அந்த ரைட்டர்ல லேசி ரைட்டிங். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க சொல்லவே இல்லையே. ஸ்டார்டிங்ல புஷ்பாவை பிடிக்காத மாதிரி காமிச்சது திடீர்னு பிடிக்கிற மாதிரி காமிச்சதுங்கிறது எந்த வகையில ஜஸ்டிஃபிகேஷனா இருந்துச்சு. அந்த இடத்துல சரியில்லை. அந்த ரைட்டிங் சரியில்லை. அந்த ரைட்டிங் சரியில்லைங்கும் போது அதை எடுத்துக்கிட்டு புஷ்பா 2ல ஸ்ரீவல்லிக்கு கரெக்டா ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல திரும்பவும் அந்த சீன்ஸுக்கு போய் பொண்ணு பார்க்க வந்தப்ப நீங்க வந்து பேசுனீங்க, அப்ப அவனோட மனசு என்ன மாதிரி இதா இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவல்லிக்கு எக்ஸ்ட்ரா ரேட்டிங் போட்டிருக்காங்க. எல்லா இடமும் முடிஞ்சிட்டு அந்த ஸ்ரீவல்லி வந்துட்டு புஷ்பாவுடைய அந்த கஷ்டத்தை பத்தி அவ்வளவு தூரம் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில புஷ்பானா வந்துட்டு ஃபிளவர் இல்ல பிராண்டு அந்த டைலாக் சொல்லும் போது மாசா இருந்துச்சு. அங்க எவனுமே வாயவே திறக்கல தியேட்டர்ல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா சூப்பரா எழுதிட்டாரு போல இருக்கு. எவனுக்குமே இந்த இதுவும் இல்லை, எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு தூரம் கத்தி பேசிட்டு போலாமா சாமி அப்படின்னு அதுவும் செம்ம கியூட்டா இருந்துச்சு. ராஷ்மிகா உண்மையிலே கிரஷ்மிகான்னு தான் சொல்லணும். கிரஷ் ஆயிட்டாங்க. அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. முக்கியமா இவங்க வந்துட்டு அந்த 3.5 மணி நேரம் அந்த ரன் டைமே இதுங்கிற போது சாங்ஸ்ல சில இடத்த கட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்த ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சீன்ஸ்ல கையை வச்சா கண்டிப்பா ரைட்டிங்ல அங்க பாதிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ சாங் எல்லாமே இருக்கு. பட் அதை லைட்டா கட் பண்ணி விட்டுருக்காங்க நடுவுல. அந்த விஷயத்துல வந்துட்டு பாராட்டுவேன். அது பக்காவா இருந்துச்சு. பன்வர் சிங் சிஸ்டர்ஸ் புஷ்பா அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரி உள்ளாவே போய்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஆஃப்ல இருந்து இந்த ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும்போது முழுக்கவே அவங்களுக்குள்ள இந்த ரைவல்ரி தான் போய்கிட்டு இருக்கும். அவனுக்கு திருப்பி சாரி சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்துட்டு இவங்களோட சரக்க பிடிப்பான். அந்த சாரி சொல்றதுக்காக வைப்பான். இன்டர்மிஷன்ல வந்து சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ புஷ்பா உன்னைய பார்த்தா எனக்கே ஆசிக்கும். அந்த புஷ்பா கேரக்டர் வந்துட்டு நான் திமிரா இருக்கேங்கிறதுனால தான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் சீனிவாசனா அவர்கிட்ட சொல்லுவாரு, நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தப்ப வந்துட்டு திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டு வந்தேன். அப்படின்னா நீ என்னை பார்த்துட்டு இந்த திமிருக்காக தான் என்கிட்ட வந்த. ஆனா இன்னைக்கு என்னை நீயே கேவலமா பாக்குற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுற அந்த சீன்ல ரொம்ப சூப்பரா எழுதி இருந்தாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து திமிரா இருந்தவன் வந்துட்டு இப்ப அந்த சாரின்னு சொன்ன உடனே அவன் திமிரெல்லாம் இறங்கிருச்சுங்கும் போது ஆரம்பத்துல இருந்து நமக்கே தோணும், என்ன இவன் இவ்வளவு திமிரா இருக்கான் அப்படின்னு தோணும். பட் அந்த சீன்ல நீ திமிரா இருக்கிறது தப்பு இல்லடான்னு தோண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் திரும்பவும் கார் எடுத்துட்டு போய் அங்க போய் அந்த கார்ல இருந்து தள்ளி விட்டு ஸ்விம்மிங் பூல்ல வந்து அங்க போய் ஒரு இது பண்ணி அதெல்லாம் சூப்பர். வேற லெவல். அதெல்லாம் சிரிக்கிற மாதிரியும் இருக்கு, மாசாவும் இருக்கு. அதுதான் அல்லுர்ஜுன் இந்த கிளாஸ் ஸ்டைலிஷ் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டைலிஷ் ஸ்டார் ஐக்கர் ஸ்டார்னு மாத்திட்டாங்க. அதை விடுங்க, எனக்கு அந்த ஸ்டைலிஷ் ஸ்டார் தான் எனக்குமே பிடிக்கும். அந்த வகையில அந்த ரைட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபாஃபாவோட ஆக்டிங்கும் பயங்கரமா இருந்துச்சு. என்ன இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபாஃபாவோட அந்த இது சவால் விடுவாங்க. அப்புறம் அந்த சம்மரத்தை வந்துட்டு கடத்துற அந்த மேட்ரு, சம்மரத்தை வந்துட்டு தண்ணியில நதி வந்துட்டு அந்த சமயத்துல வத்தி போறது சம்மர் டைம்னு சொல்லிட்டு நதி வத்தி போயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த நதியிலே விட்டு இந்த சம்மரத்தை எடுத்துட்டு போறது, செம்மரக்கட்டையா சந்தனக்கட்டையா எடுத்துட்டு போறது. அப்புறம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது திரும்பி ரோடு எடுத்து அது மாட்டு வண்டின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சீன் மொத்த செட் பீஸே பயங்கர சூப்பரா இருக்கு. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் அந்த ஸ்டார்டிங் செட் பீஸே பயங்கர சூப்பரா ஓப்பன் பண்ணி முடிச்சாங்க. அப்புறம் அங்க இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கா 18 கிலோமீட்டர் அடிச்சு ஓட்டிட்டு போறது அது உண்மையிலேயே செம்ம சீனு. ஏன்னா அது ஒரு மாதிரி போகும், மாட்டிடுவானோ என்ன ஆகுமோன்னு இருக்கும்போது அதுல செம்ம மாஸ் காமிச்சிட்டாங்க. அங்கேயுமே வந்துட்டு அது ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங்கா அமைஞ்சிருச்சு அந்த இடமுமே. சரி, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவ்ஸ் இல்லையானா எனக்கு ஒரு சில இடங்கள் ஒர்க் ஆகல. அண்ட் ஒரு சில இடங்கள் வந்துட்டு எனக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. என்னன்னா ஒர்க் ஆகாத இடம் சொல்றேன், ஃபாஃபாவுடைய சாவு. ஏன்னா அந்த பன்வர் சிங் சாகிறது அப்படிங்கிறது புஷ்பா கையால செத்து இருந்தாலோ இல்ல
அவமானப்பட்டு தற்கொலை பண்ணி செத்திருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஜஸ்டிஃபிகேஷனா இருந்திருக்கும். பட் பன்வர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, செம்மரத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பாரு. ஆனா அந்த செம்மரம் வந்துட்டு அது உண்மையான செம்மரம் இல்லை. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது பிரஸுக்கு தெரிஞ்சுட்டா எனக்கு சஸ்பென்ஷன் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, எரிச்சுட்டா இது செம்மரமா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது, செம்மரம் தான் நினைப்பாங்க, நான் எரிச்சிடுறேன்னு சொல்லிட்டு எரிப்பாரு. அப்ப அவரும் உள்ள இருந்து அவரும் இறந்து போயிடுவாரு. ஓகேங்களா? அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இறந்துட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, செம்மரத்தோட சேர்த்து எண்ணெயை வச்சு புஷ்பா எரிச்சுட்டான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாவாரு. ஆனா அந்த செத்ததுக்கு அப்புறம் எவனுமே அவனை கண்டுக்கிட மாட்டாங்க. பன்வர் சிங்னு ஒருத்தன் இருந்தாங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே அதை மறந்துடுவாங்க. அப்புறம் அந்த புஷ்பாவுடைய அந்த அண்ணன் பொண்ணு கடத்திட்டு வந்து அந்த கான்ஃபிளிக்டுக்கு போதும் எவனுமே பன்வர் சிங்கை கண்டுக்கவே இல்லை. அந்த இடத்துல ரைட்டிங் சரியா பண்ணல. அது என்ன மேட்ரு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ரைட்டிங் சரியா இல்லை. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. திடீர்னு இப்போ ஃபாஃபா சாகணும், பன்வர் சிங் கேரக்டர் சாகணும், அதனால சும்மா எழுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டுருக்காங்க. அந்த இடம் வந்துட்டு ரைட்டிங் சரியில்லை. அண்ட் கிளைமேக்ஸ் ஆப்வியஸா கிளைமேக்ஸ் வந்துட்டு பக்காவான எண்டிங். அதோட முடிச்சு புஷ்பா 2 படத்தை முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை நான் புஷ்பா 3க்கு லீடு கொடுக்குறேன்னா கொஞ்சம் ரைட்டிங் எழுதியிருக்கலாம். அந்த இடத்த முடிச்சிருக்க வேண்டிய படம். பட் ரைட் பண்ணி நான் லீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த லீடு வந்துட்டு அவ்வளோவா சரியா அமையல. ஏன்னா அந்த பிஎம்மோடைய தம்பியை வந்துட்டு போட்டு தள்ளிட்டான், பிஎம்மோட தம்பி பையனை போட்டு தள்ளிட்டா, தம்பியும் போட்டு தள்ளிட்டாங்கும் போது எவனோ ஒருத்தன் குடும்பத்துல இன்னும் ஒருத்தர் இருக்கான், மண்டவோட சிம்பிள் வச்சுட்டு எவனோ ஒருத்தர் இருக்கான், அவன் வந்துட்டு பாம்பு வச்சு புஷ்பாவுடைய ஃபேமிலியை அந்த கல்யாணத்தை வச்சு போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாம்பு அடிச்ச உடனே என்ன ஆச்சுங்கிறது தெரியாது, அதோட முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல யாருங்கிறத காமிச்சிருக்கலாமே. அது விஜய் தேவரகொண்டான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. ஆப்வியஸா விஜய் தேவரகொண்டா வந்துட்டு அல்லு அர்ஜுன் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு, படத்துக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அவருமே அதை ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் என்னங்கிறது கிளியரா தெரியல. அவங்க அதை பத்தி பேசிக்கலையே. அது விஜய் தேவரகொண்டான்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. அது சொல்லல. விஜய் தேவரகொண்டான்னு சொல்லியே முடிச்சிருக்கலாமே, லீடு கொடுத்துருக்கலாமே, பண்ணிருக்கலாம்ல. அதை பண்ணல. அந்த இடத்துல ரைட்டிங்கும் சரியில்லை. அந்த வகையில அந்த பார்ட் 3 லீடுங்கிறது சரியா அமையல. பார்ட் 3 இது ரேம்பேஜ்னு வச்சிருக்காங்க. ரேம்பேஜ் அப்படின்னா அந்த ரேம்பேஜ் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுங்கிறது இல்லைங்கிறதா என்னுடைய கவலை, என்னுடைய இது. அந்த இடம் எனக்கு நெகட்டிவா இருந்துச்சு. மற்றபடி படம் வந்துட்டு வேற லெவல். உண்மையிலே வைல்டு ஃபயர் தான். அப்புறம் கொஸ்டின்ஸுக்கு வருவா. இதுதான் கடைசி. என்னன்னா வேரிஸ் புஷ்பான்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் விட்டுருந்தாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். வேரிஸ் புஷ்பானா புஷ்பா வந்துட்டு காணாம போயிட்டான். எல்லா நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, சீனிவாசன் தேடிட்டு இருக்கான். அப்ப காட்டுக்குள்ள வந்துட்டு புலியை வந்துட்டு பாக்குறதுக்காக வச்சிருக்க இந்த கேமரால வந்துட்டு புஷ்பா பாக்குறாங்க. புஷ்பா பார்த்துட்டு புஷ்பாவே ஒரு எவனா புலியே யாரையோ பார்த்து ஓடுதுன்னா அது புஷ்பான்னு சொல்லும்போது புஷ்பா என்ட்ரி. ஸோ அதெல்லாம் கரெக்டா அமைஞ்சிருச்சு. ஆனா அந்த வீடியோவுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லையே. ஒருவேளை அது பார்ட் 3ல வருது அப்படின்னா அந்த சீனை மட்டுமாவது நீங்க போஸ்ட் கிரீஸா வச்சிருந்தீங்கன்னா கூட படம் ஒர்க் ஆயிருக்கும். ஏன்னா அந்த சீனை கொண்டு வந்து நீங்க இந்த பாம்பு அடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீனை கொண்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த போஸ்ட் கிரெடிட்ல அது ஒர்க் ஆயிருக்கும். பட் வைக்கல. அதுவே ஒரு நெகட்டிவ் அமைஞ்சிருச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜப்பான்லயோ சைனாலயோ எங்கன்னு தெரியல, ஜப்பான் நினைக்கிறேன், அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வந்துட்டு கட்டை நான் அனுப்பிச்சிட்டேன், ஆனா நீ காசு அனுப்பல, அதனாலதான் வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. போடுதல ட்ரை பண்ணுவாங்க. புஷ்பா அடி நடிப்பாரு, எல்லாம் நடக்கும். புஷ்பா வந்துட்டு சுட ஆரம்பிச்ச உடனே புஷ்பா மேல குண்டு பட்டு தண்ணிக்குள்ள விழுவாரு. அங்க இருந்து அப்படியே படத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த சீன் அதுக்கப்புறம் காட்டவே இல்லையே, கிளைமேக்ஸ்லையும் காட்டலையே. அந்த சீன் என்ன, எதுக்கு அதை வச்சீங்க, என்ன பர்பஸ் அந்த சீனுக்கு? ஏன்னா ஜப்பான் போயிருக்காங்கும் போது, ஏன்னா ட்ரைலர்லயே ஒரு ஷாட் இருந்தது, ஜப்பான்ல வந்துட்டு யாரு கூடயோ உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்கிற மாதிரி. அந்த சீனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைல்ல. அது என்னாச்சு? 3 மணி நேரம் 20 நிமிஷம் சொல்றீங்களே, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டு அதையும் போட்டு ஒரு 3.5 மணி நேரம் படம் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா படம் கிரிப்பா தானே இருக்கு. இதுல ஒரு 10 நிமிஷம் போட்டு அதையாவது சொல்லியிருக்கலாம். அது சொல்லவே இல்லை. இல்ல அந்த ஃபைட் சீக்வன்ஸே தூக்கி இருக்கலாம். ஜஸ்ட் அதை தூக்கிட்டு அதை நாங்க பார்ட் 3ல வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம். அப்படியும் பண்ணல. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தூக்கி இருந்தீங்கனாலே 3 மணி நேரம் ஆயிருக்கும் படம். அதுவும் பண்ணல. என்ன பர்பஸுக்காக அந்த சீன் இருந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு கொஸ்டின் மார்க்காக போயிடுச்சு. இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸுமே இருந்துச்சு படத்துல. பட் மற்றபடி படம் வந்துட்டு வேற லெவல் வைல்டு ஃபயர் தான். போய் தியேட்டர்ல மறக்காம செக் பண்ணலாம். பட் என்னன்னா என்னை பொறுத்தவரையும் இதுல வல்காரிட்டி எனக்கு தெரியல. என்னுடைய கண்ணோட்டத்துல குழந்தைங்க பார்க்கலான்னு தான் இருக்கு. ஏன்னா கலர்ஃபுல்லா பயங்கரமா அடிதடி, அது இல்லாம பொண்ணுங்களை காப்பாத்துற மாதிரி சீன்ஸ் அப்படிங்கும் போது டீனேஜர்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு தான் எனக்கு தோணுது. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வல்காரிட்டி இருக்கு, அப்படி காட்டுறாங்க, இப்படி காட்டுறாங்க, கிளாமரஸா இருக்கு, குழந்தைங்க பார்க்க கூடாது. எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா என்ன சொல்றது, அப்ப நீங்க அரண்மனை என்ன சொல்லுவீங்க? அரண்மனை படத்தோட எண்டிங்ல சாங் என்ன சொல்லுவீங்க? அதுல இல்லாத கிளாமரா இருக்கு. புருஷன் பொண்டாட்டி ரொமான்ஸ் தானே இருக்கு, இதுல என்ன கிளாமர் இருக்கு? எனக்கு புரியல. குழந்தைய பார்க்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு சத்தியமா தெரியல. ஆர்ரேட்டட் இல்ல, சத்தியமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல நெஞ்சில கத்திய வச்சு இழுக்கிறா, ரத்தமே காணல.
அங்கேயே எனக்கு தெரிஞ்சிச்சு ரைட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக எடுத்ததுல வந்துட்டு இதா மாத்திருக்காங்க. அங்க ரத்தமே அங்க அடிச்சதுக்கு அர்த்தம் இதே இல்லை. ஒண்ணுமே பண்ணல அந்த இடத்துல, விஎஃப்எக்ஸ் கூட எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த அளவு யோசிச்சவங்க இதை யோசிச்சிருக்க மாட்டாங்களா? ஸோ ஆடியன்ஸுக்கு குழந்தைங்க பார்க்க கூடாது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சரி ஒரு 8 வயசு கீழே கூப்பிட்டு போகாதீங்க. டீனேஜர்ஸ் பார்க்கணும், தப்பு இல்லை, பார்த்தாகணும். ஏன்னா ஆப்வியஸா வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துற சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. புஷ்பாவோட இந்த கேரக்டர் வந்துட்டு அந்த வகையில ஒரு சூப்பரா எழுதி அதெல்லாம் பார்க்கணும் தானே, கண்டிப்பா பார்க்கணும் போது கூட்டிட்டு போங்க, தப்பு இல்லை. ரொம்ப பேசுறேன் இந்த படத்தை ஒரு லென்த்தான ரிவ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எடிட்டர் வேற உடம்பு சரியில்லைன்னா நான் எடிட் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு உண்மையிலே வைல்டு ஃபேர் தான். இப்போ வேற லெவல் படம். பார்க்கணுமா பார்க்க வேணாமா முடிவு பண்ணிக்கங்க. கண்டிப்பா பாருங்க தான் நான் சொல்லுவேன். தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. கமர்ஷியல் படம், ஜாலியா படம் பாருங்க. இட்ஸ் நாட் அந்த அளவுக்கு ஒரு சினிமேட்டிக் தீமேட்டிக் அப்படி இப்படிலாம் கிடையவே கிடையாது. பக்கா கமர்ஷியல் படம். தெலுங்கு மசாலா படங்கிறது வேற, தெலுங்கு கமர்ஷியல் படங்கிறது வேற. கமர்ஷியல் படம் பயங்கர சூப்பர், போய் பாருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ உங்களை நான் வந்துட்டு வேற ஒரு வீடியோ இந்த பக்கம் வைக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், டஸ் மச் தஸ் சினிமா சினிமா வகைரா. குட் வைப்ஸ் ஒன்லி. சப்ஸ்கிரைப் பண்ணு பார்க்குற ஒவ்வொருத்தனும் 700 பேர் என்னமோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்றதில்ல. பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. நானும் கொஞ்சம் என்னையும் பார்க்கணுமே இல்லையா, நானும் கொஞ்சம் காசு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், போயிட்டு வரேன். பை.